வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். இந்த பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி தம்ப்நெயில்ல நான் கிளியரா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். தைரியமா இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. பய உணர்வோ இல்லை பயமா இருக்கிறவங்க இந்த வீடியோவையும் பார்க்க வேண்டாம். இந்த வீடியோவில் சொல்ற விஷயங்களையும் தயவு செஞ்சு நீங்க பண்ண வேண்டாம், அதை ட்ராப் பண்ணிருங்க. ஏன் இதை நான் இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இன்டென்சிவ் மெடிடேஷன்லாம் இருக்குது. இதை நம்ம இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி பேருக்கு நமக்கு நல்லா எல்லாத்துக்கிட்டே புழக்கமாக இருக்குது. நான் இன்டென்சிவ் மெடிடேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஆனால் இன்டென்சிவ் மெடிடேஷனோட ஒரு ட்ராப் என்ன அப்படின்னா, நம்ம தனியாக கடலோட ஆழத்துக்கு கீழே போய் இருந்தோம்னா என்ன மாதிரி ஒரு உணர்வு இருக்குமோ அதுதான் அந்த ஆழ்நிலை தியானத்தில் வரக்கூடிய விஷயம். அந்த சமயத்தில் நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஆழ்நிலை தியானத்தில் அவ்வளோ பயம் இருக்கும்போது இந்த வீடியோவில் இப்போ சொல்லக்கூடிய உங்கள் உடம்பை நீங்களே தரிசிக்கக்கூடிய ஒரு தன்மை, அதாவது கொஞ்சம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸுக்கு இல்லைன்னா ஒரு 2-3-4 செகண்ட்ஸுக்கு உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற நீங்கள் வெளியே வந்து இந்த உடம்பை பார்த்துட்டு திரும்பி உள்ளே போகக்கூடிய ப்ராசஸ் தான். அது எப்படி பண்ணணும், அதுக்கான பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாம் என்ன மாதிரி பண்ணால் இதை சாத்தியப்படுத்த முடியும், அந்த பயத்தை எப்படி விரட்டி அடிக்க முடியுங்கிற முழு விவரத்தை நான் சொல்ல போகிறேன். கவனமாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பயம் இல்லாமல் தைரியமாக பாருங்க. சரி, இப்போ சார் நான் வந்து ஒரு சாதனா பண்ணிட்டு இருக்கிறேன், இன்டென்சிவ் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன், ரொம்ப டீப்பான சாதனாஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு என் உடம்பை தரிசிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது, அப்படின்னு நான் அடுத்த சொல்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன். இப்போது என் கையில் ஒரு காஃபி டம்ளர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் காஃபி குடிக்க போகிறேன். இப்போ விழிப்புணர்வு எப்படி இருக்கணும்னா நான் காஃபி குடிக்கல, இந்த உடம்பு தான் காஃபி குடிக்குது. இங்கே பிரியமானவர்களே நல்லா ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்க. இந்த உடம்பு இந்த காஃபி பிளேட்டையும் காஃபி டம்ளரையும் ஹோல்டு பண்ணிட்டு இருக்குது. இப்போ நான் குடிக்கிறேன். இதில் ஒரு கன்ஃபியூஷன், உடம்பு குடிக்குது நான் குடிக்கிறது ரெண்டும் ஒன்று தானே, இதில் எப்படி பிரித்து பார்க்குறதுங்கிற கன்ஃபியூஷனை நீங்கள் ஒரு ஸ்டெப் தாண்டினீங்கன்னா உங்களோட சுய தரிசனத்துக்கு இது வழிவகுத்துரும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி நான் எடுக்கும்போது ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த செயலில் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் சக்தி, ஆத்மாவாகட்டும் ஜீவசக்தி ஆகட்டும், அதுக்கு எப்படி வேணால் பேர் வச்சுக்கலாம், அது இந்த உடம்போட சில டைம் கலந்து போயிருக்கும், இல்லைன்னா இந்த உடம்பை விட்டுட்டு எங்கேயோ போயிருக்கும். இந்த 2 விஷயம் தான் சாத்தியமாக இருக்கும். இப்போ உங்களோட விழிப்புணர்வு முழுவதும் எப்படி இருக்கணும்னா, ஆரம்ப காலகட்டங்களில் நீங்கள் எந்த செயலை செஞ்சாலும் ஒரு காஃபி குடிக்கிறதுலேருந்து ஆரம்பிங்க. அப்படியே ரொம்ப விழிப்புணர்வாக காஃபி எடுக்கும்போது இந்த காஃபி குடிக்கிறது நான் அல்ல, இந்த உடம்பு தான் குடிக்குது, இப்படிங்கிறத ஒவ்வொரு செயலுக்கும் கொண்டு வரணும். இதுதான் நீங்கள் உங்கள் உடம்பை விட்டு வெளியே வந்து உங்களை தரிசிக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் பேசிக்கான பாயிண்ட்டு. ஆரம்பத்தில் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் உங்கள் ஆரம்பத்தில் பயப்படாதீங்கலாம் சொல்லியிருப்பேன்ல, அதுக்கு நான் இன்னும் வரவே இல்லை. இது பேசிக் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அடுத்தது நீங்கள் சாப்பிட்றது, பைக் ஸ்டார்ட் பண்ணுறது, பைக் ஓட்டுறது, வேலை செய்கிறது, பாத்ரூம் போகிறது, எந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஆட்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நான் செய்யலை, என் உடம்பு செய்யுது, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் ஒரு வாட்சர், நான் ஒரு பார்வையாளனாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இதை இன்னுமே புரிகிற மாதிரி சொல்லுங்கள் சார் அப்படின்னா, இப்போது என்னோட ஹைட்டுக்கு ஒரு பாக்ஸ் செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரெக்டாங்குலர் பாக்ஸ். அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி நான் உள்ளுக்குள்ளே போய் உட்காந்துட்டு இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடுறேன். அந்த பாக்ஸில் 2 ஹோல் போட்டு அந்த ஹோல் வழியாக நான் வெளியில் இருக்கிற பொருளெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எங்கே இருக்கிறேன், என் உடம்பு எங்கே இருக்குது, அந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. இப்போ இந்த நானும் பாக்ஸும் ஒன்றுங்கிற மாதிரி, ஆனால் உண்மையாக பார்த்தா நான் வேறு, அந்த பாக்ஸ் வேறு. கரெக்டு தானே? இப்போ நான் அந்த பாக்ஸை விட்டு வெளியில வந்து அந்த பாக்ஸை பார்த்துட்டு இருந்தேன்னா எப்படி இருப்பனோ அதே மாதிரி தான் நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். இந்த பாக்ஸுங்கிற இந்த உடம்பு உள்ளுக்குள்ள இருக்கிறத நம்ம பார்வையாளராக இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம், இப்போ வெளியே வரணும். ஸோ இந்த பேசிக் ஸ்டெப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் அந்த காலகட்டங்களில் இரவு நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போகிறீங்க. இந்த முக்கியமான விஷயம் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு ரொம்ப 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 தைரியம் தேவைப்படுது. அது போகிறதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு சின்ன விஷயத்த உள்ளே சேர்த்திக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் கல்யாணமாக இருந்தால் உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட, நீங்கள் மனைவியாக இருந்தால் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட, உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா உங்கள் அம்மா அப்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேஷனோ யார் உங்கள் கூட இரவல் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு ஒர்க் அசைன் பண்ணணும். இதை டெய்லியுமே கண்டிப்பாக வித்தவுட் ஃபெயில் 48 டேஸ்க்கு பண்ணியே நீங்கள் ஆகணும். எப்படி அப்படின்னா,
நீங்கள் ஒரு தனி ரூமில் படுத்தாலும் சரி, இல்லை உங்கள் ரிலேஷன் பக்கத்துலையோ, ஒய்ஃப் பக்கத்துலையோ, அம்மா அப்பா பக்கத்தில் இருந்தீங்கனாலோ, உங்கள் சிப்ளிங்ஸ் பக்கத்தில் இருந்தீங்கனாலோ, நீங்கள் இதை முதல்ல டிக்ளேர் பண்ணிடணும் அவங்கக்கிட்ட. ஒரு நல்ல கிளாரிட்டியான மொபைல் ஃபோனோ இல்லை வீடியோ கேமராவோ அவங்க கையில் கொடுத்துருங்க. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போயிடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதை பண்ணுறதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் 9:15 9:30 மணிக்குள்ளே பெட்டுக்கு போயிடணும். ஏன்னா 10 o'clock நீங்கள் கண்டிப்பாக தூங்கியே ஆகணும். நீங்கள் தூங்கும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி, அதாவது மல்லாக்க படுத்திருக்குன்னு சொல்லுவாங்க, உங்களோட உடம்பு முழுவதும் வானத்தை பார்த்த மாதிரி பாருங்க, இப்படி படுத்திருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு இது பண்ண முடியாது, இப்படி ஒரு கழிச்சு படுப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும், இல்லைன்னா யாராவது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் உங்களை டேர்ன் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் இப்படியோ படுக்கிற மாதிரி பண்ண சொல்லிடுங்க. கொஞ்ச நேரம் உங்களை விட சொல்லிடுங்க. நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவீங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, அவங்கள நீங்கள் தூங்குறத டேப் பண்ண சொல்லுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களோட முகத்துக்கு பக்கத்தில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுக்க சொல்லுங்கள். இது ஒரு நாள் பண்ணுங்கள். 2வது நாள் உங்கள் பாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த கழுத்துலேருந்து இது வரைக்கும் வீடியோ எடுக்க சொல்லுங்கள். கழுத்துக்கு கீழே 2வது நாள், 3வது நாள் வீடியோ எடுக்க சொல்லுங்கள். 4வது நாள் ஃபுல் பாடியை வீடியோ எடுக்க சொல்லுங்கள், கொஞ்சம் தள்ளி நின்று. இந்த மாதிரி ஒரு வாரம் தொடர்ந்து வீடியோ எடுக்க சொல்லுங்கள். அந்த வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. பகல் டைமில் எப்போவெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, யாரும் இல்லாத நேரத்தில் அந்த வீடியோவை ப்ளே பண்ணி உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இது நம்ம முக்கியமாக, அதாவது ப்ராக்டிக்கலாக பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல். ஒரு வீடியோ கேமராலையோ இல்லை லேப்டாப்லையோ இல்லை உங்கள் மொபைல்லையோ போட்டுட்டு எப்போவெல்லாம் நேரம் கிடைக்குதோ நீங்கள் தூங்குறத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். என் உடம்பு இப்படி தான் இருக்குது, நான் தூங்கும்போது என் கண் இப்படி தான் இருக்குது, என்னோட காது இப்படி தான் இருக்குது, என் வாய் இப்படி தான் இருக்குது, என் உடல் உறுப்புகள் இப்படி தான் இருக்குன்னு எந்த அளவுக்கு அட்டென்ஷன் கொடுத்துட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட உடம்பு, உங்களோட அங்கம், உங்களோட உறுப்புகள் எல்லாம் உங்களோட ஆழ் மனதில் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். இது 2வது படி. இது 2ம் நான் முடிச்சுக்கிறேன் சார். ஒவ்வொரு நாளும் நான் விழிப்புணர்வோடு நீங்கள் சொல்கிற மாதிரி உடம்பு தான் பண்ணுது, நான் பண்ணலைங்கிற விழிப்புணர்வோடு இருப்பேன். 2வது நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து வச்சு நான் என்ன பார்த்துக்கிட்டே இருப்பேன். இது ஒரு கைண்ட் ஆஃப் மெடிடேஷன், உங்களை நீங்களே பார்க்கறது. அடுத்தது 3வது ஸ்டெப், ரொம்ப சிம்பிளான ஸ்டெப். கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் ப்ராக்டிக்கலாக லைவாக அடுத்தது உங்களோட கண், மூக்கு, வாய், காது, உடம்புல இருக்க அங்கங்களெல்லாம் அப்சர்வ் பண்ணும். இது 3வது பாயிண்ட். எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ கேமராவில் பார்க்கறது இல்லாமல் கண்ணாடியில் நேரடியாக உங்களை அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். கண்ணு சிமிட்டாமல் பார்க்கணும் நான் சொல்ல வரல, கண்ணு சிமிட்டினாலும் பரவாயில்ல, உங்களை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஒரு 10-15 நாள் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தூங்கும்போது என்ன விஷயத்தை நீங்கள் மனசில் கொண்டு வரணும்னா, நீங்கள் அப்படியே தூங்க போகிறீங்க, கொஞ்சம் சொக்கிற மாதிரி இருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களால் விழிப்புணர்வில் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் தூங்கும்போது லைட்டாக அந்த சொக்கும்போது அந்த தூக்கத்துக்குள்ளே நீங்கள் மாட்டிக்காமல், ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, ஓப்பனாக உண்மையை சொல்லிடுறேன். இந்த இடத்துல தான் உங்களுக்கு தைரியம் ரொம்ப தேவை. பயந்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக ரொம்ப பயந்து காய்ச்சல் வர அளவுக்கு கூட போயிடும். அதனால் தைரியமாக இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள். நான் தூங்கலை, இந்த உடம்பு தான் தூங்குது, நான் முழிச்சிட்டு இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே, நான் தூங்கலை ஃபர்ஸ்ட் லைன். 2வது, இந்த உடம்பு தான் தூங்குது, நான் விழிப்புணர்வுடன் இருக்கிறேன். நீங்க கரெக்டாக செந்தமிழில் சொல்லணுங்கிறது இல்லை. நான் தூங்கலை, என் உடம்பு தான் தூங்குது, நான் விழிப்புணர்வோடு இருக்கிறேன். இல்லைன்னா நான் முழிச்சிட்டு இருக்கிறேன். நான் தூங்கலை, என் உடம்பு தான் தூங்குது, நான் முழிச்சிட்டு இருக்கிறேன். இதை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்போ நீங்கள் சொக்கி தூங்குறீங்கிற தன்மையை உங்களுக்கு உணர்றீங்களோ அப்போ. இதுக்கப்புறம் என்னென்ன சிம்டம்ஸ் வருங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, மெதுவாக உங்களோட மூச்சு சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு. நீங்கள் இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, சார் எப்படி சார் நான் இதில் நான் இம்ப்ரூவ்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்களோட மூச்சு சத்தத்தை கேட்பீங்க. இப்போ ஆழமாக மூச்சு வரும்ல, இந்த மாதிரி. 2வது, மைல்டாக குயில் கத்துற மாதிரி ஒரு சப்தத்தை உங்களால் கேட்க முடியும். இந்த மாதிரி. இது பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். ஒரு சிலருக்கு நல்லா ஷார்ப்பாக கேட்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் பேஸாக கேட்கும், சில பேருக்கு இந்த மாதிரி கேட்கும். இந்த சமயத்தில் மட்டும் கொஞ்சம் பயந்துடக்கூடாது. இதை தாண்டி அடுத்தது, சில பேருக்கு உடம்பு நல்லா தூங்கி கொரட்டை சத்தம் வரைக்கும் கேட்கும். இந்த 3வது, இந்த கொரட்டை சத்தம் கேட்கறது, இந்த ஆழ்ந்த சுவாச சத்தம் கேட்கும்போது மட்டும் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பயமாக இருக்கும். ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் நல்லா இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்கள் உடம்பு தூங்குறத உள்ளுக்குள்ளேருந்து உங்களால் முழுவதும் 100% பார்க்க முடியுங்க. எப்படின்னா, நீங்கள் உடம்புக்குள்ளே தான் இருப்பீங்க, கை கால் அப்படியே இருக்கும், ஆனால் நல்லா கொரட்டை விடுற சத்தமோ இல்லை மூச்சு போகிற சத்தமோ கேட்கும். விழிப்புணர்வோடு நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் நினச்சா உங்களால் அந்த உடம்பை எழுக்க செய்ய முடியும், ஆனால் நீங்கள் பண்ண வேண்டாம், அப்படியே இருங்க.
இதில் கொஞ்ச நாள் அப்படியே இருந்து 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 இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது, இப்போ நான் அடுத்து சொல்கிறது ரொம்ப டேஞ்சரான விஷயம், உங்களுக்கே தெரியாமல் ஒரு நாள் இந்த விஷயம் நடக்கும். என்னன்னா, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் டக்குன்னு ஒரு செப்பரேஷன் வரும். எடுத்தெடுப்பில் இந்த செப்பரேஷன் எப்படி சார் வரும்னா, ரொம்ப ஹையான கான்சியஸ்னஸில் தான் இது நடக்கும், விழிப்புணர்வோட உச்சத்தில் நடக்கும். அந்த சமயத்தில் சில பேருக்கு மன ரீதியான பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், இதை சொல்லக்கூடாது வீடியோவில் நான் இருந்தாலும் சொல்கிறேன், கொஞ்சம் பைத்தியம் பிடிக்கிற ஸ்டேஜுக்கு கூட போவாங்க. இதை ஒரு குருவோட இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சார் நான் தைரியமானவன் சார், நான் நிறைய சாதனா பண்ணியிருக்கேன், என் உடம்பை கட்டுப்படுத்த தெரியும், என் மனசை கட்டுப்படுத்த தெரியுங்கிறவங்க நீங்கள் இதை தொடரலாம். அந்த செப்பரேஷன் வரும்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில், இதை இன்னும் நான் தமாசா சொல்ல விரும்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு படத்தில் வடிவேல் சார் உட்காந்துருப்பார், ஒரு பொண்ணு போகும்போது என்னமா மின்னல் அப்படின்னு சொல்லுவார். சீரியஸாக இதை நீங்கள் ஜோக்காக எடுத்துக்காதீங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்கள் உடம்பை டக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் திருப்பி ரீஸ்டோர் ஆயிடுவீங்க. இது போக போக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நிகழும். இதை யோக கலாச்சாரத்தில் ஆஸ்ட்ரல் ட்ராவல்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்பை விட்டுட்டு உடம்புலேருந்து வெளியில் நம்ம ட்ராவல் பண்ணுறது. இதுக்கு மூச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதப்படுது. நீங்கள் மற்ற டைமில், பகல் டைமில், இந்த நைட் இது பண்ணாமல் இருக்கிற பகல் டைமில் வாசி யோகத்தை அதிகமாக பண்ணணும், இன்டென்சிவ் மெடிடேஷன் அதிகமாக பண்ணணும், உங்களோட மூச்சை நாடி சுற்றி அதிகமாக பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் முழுமையான பலன் கிடைக்கும். தைரியமாக இந்த விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு எஸ்பெஷல் நான் கற்றுக்கணும் சார், இந்த விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா எனக்கு ஃபோன் மெசேஜ் எதுவும் பண்ணாதீங்க. நான் ஆசிரமத்தில் இருக்கும்போது என்கிட்ட நேரடியாக நீங்கள் பேசுங்க. ஃபோன் பண்ணி சார் நீங்கள் இந்த வீடியோ போட்டீங்க, எனக்கு இதை கற்றுக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. அது ஒரு ராங் அப்ரோச். வாங்க, நம்ம ஏதாவது கிளாஸ் போடும்போது அங்கே வாங்க, நம்ம நேரடியாக சந்தித்து பேசலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், நான் எதுவுமே பண்ணாமல் எனக்கு இந்த மாதிரிலாம் நிகழ்ந்துட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அதை விட்டுறாதீங்க. இது பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய பெரிய கிஃப்ட்டு. அதனால் அந்த மாதிரி யாராவது உணர்ந்தீங்க, சார் எனக்கு இப்படி நடந்திருக்குது சார் அப்படின்னா நீங்கள் உடனடியாக என்னை பாருங்கள். நான் அதுக்கான என்னென்ன பண்ணணும், நெக்ஸ்ட் அந்த சூழ்நிலையில் எப்படி பலப்படுத்தணும், அடுத்தது நீங்கள் என்ன போகணுங்கிற விஷயமெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன். குருநாதரோட அருளால் எனக்கும் அந்த விஷயம் நடந்திருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும். திருப்பி எப்போ வீட்டுக்குள்ளே எப்படி ஒரு குழந்தை பயந்து அழுது திருப்பி நான் வீட்டுக்கு போகிறேன்னு ஓடுமில்ல, அந்த மாதிரி நம்ம அந்த உடம்பை பார்த்துட்டோம்னா வெளத்து போயிடுவோம். பிசிக்கலாக என்னென்ன மாற்றம் வரும்னா, கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிடும், முடியெல்லாம் நட்டுக்கிட்டு நிற்க ஆரம்பிச்சிடும், மூக்கிலிருந்து சளி ஒழுக ஆரம்பிச்சிடும், வேர்வை அப்படியே கொட்டுன்னு கொட்டிடும், ட்ரம்பிளிங், அந்த பதட்டம் நிற்கவே நிற்காது. நீங்கள் மறுபடியும் ரிஸ்டோர் ஆனதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அந்த ட்ரம்பிளிங்கும் அந்த இதுவுமே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஒரு பைத்தியகார மாதிரி இப்படியே கிடப்பீங்க ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு. ஆக்சுவலாக இதெல்லாம் வெளியிலே சொல்லக்கூடாது. ஆனால் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குன்னு ஒரு அவேர்னஸ்க்கு தான் அந்த பதிவை போடுறேன். ஏன்னா சில பேருக்கு இது நடந்துட்டு இருக்கும், எப்படி போய் குரு அப்ரோச் பண்ணணும், இப்படியே விட்டுறணுமான்னு நீங்கள் தெரியாமல் வேற மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. அதனால் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா என்னை பாருங்கள். இல்லை உங்களுக்கு எந்த குரு பிடிக்குமோ அந்த குரு கிட்ட போய் சொல்லி இந்த விஷயத்தை சால்வ் பண்ணுங்கள். நம் உடம்பை நாமே பார்ப்பது, தரிசிப்பது கடவுளை பார்க்கறதுக்கு சமம். அதை நீங்கள்லாம் பண்ணுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.